RX லவர்ஸ், ஹண்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் Yamaha நமக்காக ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி ரிலேட்டட் 2 ஸ்ட்ரோக் கான்டென்ட்க்கு ஆன் RX பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம யாஸ் அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைஸ், இனிமே A to Z Yamaha ஸ்பேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதுவுமே Yamaha ஜென்யூன் ஸ்பேர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த மாதிரியான ஒரு அப்டேட் Yamaha நமக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ப்ரொடெக்ஷன் பண்ணாமல் நம்மளுக்கு தாய்லாந்து, இந்தோனேஷியா, தென் சொல்லப்போனால் மலேசியாவில் கூட நம்ம இந்தியன் RXக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்பேர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரியான அப்டேட் Yamaha கொடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. கைஸ், Yamaha RXக்குன்னு தன்னோட ஸ்பேர்ஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆச்சு இங்கே இந்தியாவில். குறிப்பிட்ட சில ஸ்பேர்ஸை மட்டும் தான் இங்கே இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா அண்ட் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சீரீஸ்க்கு ரெடி பண்ணப்பட்ட ஸ்பேர்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 115, 5Speed, Z, 6Speed, King இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணப்பட்ட ஸ்பேர்ஸை தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுலேயே நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்க போகும்போது இங்கே இந்தியாவில் சில மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸை Yamahaன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் ஒன்று தான் கைஸ் OE6 சைலன்சர். Yamaha அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆச்சு. இங்கேன்னு இல்லை, எந்த கண்ட்ரிலையுமே ப்ரொடக்ஷனில் அதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஹெவி ப்ரைஸிங் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 13,000 to 15,000 கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் வாங்காதீங்க, ஏன்னா தட் இஸ் டோட்டலி ஃபேக். அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஸ்டோரியில் வேணால் டெய்லி வந்து Yamaha எந்தெந்த ஸ்பேர்ஸ் OE-ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் வேணால் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வேணால் நீங்கள் மறக்காம யாஸ் அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பேர்ஸ் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சரி, அண்ட் RX வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் சரி, மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு இது அவேர்னஸாக போய் சேரட்டும் கைஸ்.